ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீட் 2019 கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 10 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 101 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வாட் இஸ் மேப் யூனிட் இஸ் அடாப்டட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் மேப்ஸ். ஸோ எந்த மேப், அது வந்து சென்டிமார்க்கன் தான் உங்களுக்கு தெரியும். மேப் யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஜெனட்டிக் மேப்புக்கு பார்த்தீங்கன்னா சென்டிமார்க்கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எந்த பர்சன்டேஜ் ஆஃப் மேப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் சென்டிமார்க்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா யூனிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ எக்ஸ்பிரஸ்டு ஜீன்ஸ் ரெப்ரசன்டிங் 10% ஆஃப் கிராசிங் ஓவர். அதே தான் ரெப்ரசன்ட் டூ எக்ஸ்பிரஸ் ஜீன்ஸ் ரெப்ரசன்டிங் 100% ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ யூனிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஜீன்ஸ் ஆன் குரோமோசோம்ஸ் representing 1% of crossing over. So unit distance between two genes on chromosome representing 50% of crossing over. ஸோ எது ரைட் ஆன்சர் அப்படின்னா ஒன்று தான், அது 1% ஆஃப் கிராசிங் ஓவருக்கு தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு ஜீனுக்கு இடையில் குரோமோசோமில் லொக்கேஷனை 1% ஆஃப் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மேப் யூனிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சென்டிமார்கன் அப்படின்னாலே என்னென்னா ஜெனட்டிக் லிங்கேஜ் between two genes. இப்போ வாட் இஸ் 1 சென்டிமார்கன்? ஒரு சென்டிமார்கன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னா, அதாவது ஜெனட்டிக் லிங்கேஜில் ஒரே குரோமோசோமில் ஒரு செலக்டபிள் மார்க்கர் ஜீனோட இன்னொரு ஜீன் வந்து செப்பரேட் ஆகிருக்கூட 1% ஆஃப் சான்ஸ் கிராசிங் ஓவருக்கான சான்ஸ் வந்து 1% ஆஃப் சான்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சென்டிமார்கன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 102 select the hormone releasing intrauterine devices. அதாவது ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும், இன்ட்ராயூட்ரைன் ஐயூடிஸில் எது வந்து ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றாங்க. வால்ட் LNG20, மல்டினோட் 375, ப்ரோஜெஸ்டராட் LNG20, தென் லிபிஸ்லோப் மல்டினோட் 375. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 தான், ப்ரோஜெஸ்டார் அண்ட் LNG20. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிசி அப்படிம்பாங்க. ஆப்ஷன் 3 வந்து இந்த கொஷனுக்கு ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 103 விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ் ஆஸ் அ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக பிளான்ட்டில் எதை யூஸ் பண்ணுறாங்க? பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னாலே டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் A 1 பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா, 2 குளோரெல்லா, 3 அனபீனா, 4 லாக்டோபாசிலஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 103க்கு ஆன்சர் எதுனா ட்ரைகோடெர்மா. இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க டு கண்ட்ரோல் த பிளான்ட் டிசீஸ், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரைகோடெர்மா. ஆக்சுவலி மீது எல்லாமே நமக்கு தெரியும். குளோரெல்லா, அனபீனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்கே, லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா அப்படின்னாலே இதுதான் ஃபங்கைஸில் வரும். ஸோ இதுதான் வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 104 எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் EST அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆஸ் RNA, பாலிபெப்டைட் எக்ஸ்பிரஷன், DNA பாலிமார்பிசம், நாவல் DNA சீக்வன்சஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 104 பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதிலே இருக்குது, ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆஸ் RNA. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்சஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 105 colostrum, the yellowish fluid secreted by mother during initial days of lactation, very essential to impart immunity to the newborn infants because it contains. அதாவது கொலஸ்ட்ரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மதர் மில்க் ஆஃப்டர் த டெலிவரி. ஸோ இது வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணுது, வெரி எசென்ஷியல் அப்படின்ட்டாங்க. அப்போ அதில் என்ன தான் இருக்குது, அதான் கொஷின். பிகாஸ் இட் கண்டைன்ஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், மோனோசைட்ஸ், மேக்ரோபேஜஸ், இம்யூனோகுளோபின் A, ஆல்ஃபா. ஆக்சுவலி இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4 தான், இம்யூனோகுளோபின் A. அது ஆன்டிபாடிஸ் A அப்படிம்பாங்க. ஸோ டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸில் A தான், ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் A. ஸோ இது வந்து மதர்ஸ் மில்கில் இருக்குது, கொலஸ்ட்ரத்தில் இருக்குது. ஸோ அதனால் இட் ப்ரொவைட் இம்யூனிட்டி டு த நியூபார்ன் இன்ஃபென்ட்ஸ். ஸோ அதனால் இது வந்து வெரி எசென்சியல் ஃபார் டெவலப்பிங் யங் ஒன்ஸ், நியூபார்ன்ஸ். Next question number 106
Inbreeding increases homozygosity. Inbreeding is essential to evolve prevalence in any animal. Option 3 பார்த்தீங்கன்னா inbreeding select harmful recessive genes that reduce the fertility and productivity. Option 4 inbreeding helps in the accumulation of superior genes, elimination of undesirable genes. ஸோ இதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குங்க. செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எது அப்படின்னா 3 தான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஹோமோசைகசிட்டி ஓகே, அதே மாதிரி பியூலன்ஸ் கரெக்டு, சுப்பீரியர் ஜீன்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் அன்டிசேபிள் ஜீன்ஸ் இது எல்லாமே கரெக்ட். தேர்டு மட்டும்தான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இன்க்ளூடிங் அதாவது ஒன்லி செலக்டிங் harmful genes and reduce the fertility and productivity அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரிலாம் கிடையாது. ரைட், 3 மட்டும்தான் ராங் ஆப்ஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 107, கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ் இன் மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம். இதுதான் கொஸ்டின். இதில் எதில் எது கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது எங்கே ஃபஸ்ட்டு, அடுத்தது எஜாகுலேஷன், தென் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கரெக்டான சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், epididymis, vas efferentia, red testis, Goodman canal, and urethra. Option 2 seminiferous tubule, red testis, vas efferentia, epididymis, vas deferens, ejaculatory tract, urethra, urethral meatus. Option 3 seminiferous tubules, vas efferentia, epididymis, Goodman canal, urethra. Option 4 testis, epididymis, vas efferentia, vas deferens, ejaculatory tract, Goodman canal, urethra, urethral meatus. ஸோ கொஸ்டின் நம்பர் 107 எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு செமினிஃபெரஸ் டிபிள்ஸில் ஸ்பெர்ம் செல் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ரெட் டெஸ்டிஸ் வழியாக வந்து கனெக்ட் ஆகி தென் வாஸ் எஃபரன்சியாக போகும், தென் டெம்பரவரியாக எபிடிடிமிஸில் ஸ்டோர் ஆகும், தென் வாஸ் டிஃபரன்ஸ் அதை வந்து ஸ்பெர்மிடெக்ட் அடிக்கும். இது வழியாக பார்த்தீங்கன்னா அது எஜாகுலேட்டரி டக்ட்டுக்கு போகும், அப்புறம் யூரித்ரா ஆகும். ஸோ யூரித்ரல் மீட்டர் வழியாக எலிமினேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்கிரியன்ட் கலானுக்கு ஆப்ஷன் வேலையாக கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இது தெரியாத ஆப்ஷன், இது வந்து சம்மந்தமே இல்லை. இதில் இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம் செல்லில் இன்கிரியன்ட் கலானே வந்து தேவையில்லை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தெரியாத ஒரு விஷயங்களை கொடுத்துருக்கு அப்படின்னா இதை அடிச்சுட்டு ஸோ இதில் இல்லை, அப்போ ஈஸியாக இப்படி கூட கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 108, a gene locus has 2 alleles A, capital A, small a. If frequency of dominant allele is A 0.04, then what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive individuals in a population? அதாவது இது எப்படின்னா ஹார்டி-வெயின்பெர்க் லா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் தெரியணும். அதாவது ஃபார்முலா தெரியணும். ஹார்டி-வெயின்பெர்க் பாப்புலேஷனுக்கான ஈக்குவேஷன் தெரியணும். அது என்னென்னா P + Q² = P², then 2PQ, then Q². ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிங்கிறது பார்த்திங்கன்னா டாமினன்ட் அல்லீல். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ பி நமக்கு தெரிஞ்சிச்சு கொடுத்துட்டாங்க, டாமினன்ட் அல்லீலோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 4. அப்போ P² பண்ணோம், 4னா 0.4 என்ன ஸ்கொயர் பண்ணால் 0.1616 வரும். ப்ளஸ் இதை வந்து ஏஏ, ஏன்னா ஒரு அலி டாமினன்ட் அல்லீல் கொடுத்துருக்காங்க, அப்போ பேர்ஸாக தான் இருக்கும். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 0.16. ஸோ அப்போ இதுவான்னு கண்டுபிடிச்சலாம். அடுத்தது பாருங்கள் 2PQ. இப்போ இதை வச்சு என்னாகும் மற்ற நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட், இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா டாமினன்ட் அல்லியோட ஃப்ரீக்வன்சி வந்து 0.4 கொடுத்துட்டாங்க, அது தெரியும். அப்போ ரெசசிவ் என்ன இருக்குன்னா ஸ்மால் ஏ வந்து 0.4, மீதி என்ன அப்படின்னா 0.6, டோட்டலாக தான் 10 வரும். ஸோ அப்போ இப்படி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன ஆகுனா இதை மல்டிப்ளை பண்ணாலும் தான் 2Pக்கு அந்த ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் P² நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.16. 2PQ என்ன அப்படின்னா 2 × 0.4 × 0.6. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 48 வரும், அதாவது 0.48. அடுத்தது
q ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்ம q தான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ q தான் ஆல்ரெடி பார்த்தோம் 0.6 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 0.36. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா டாமினன்ட் அல்லீல் 0.16, ஹெட்ரோசைகஸ் 0.48, ஹோமோசைகஸ் ரிசசிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.36. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்டி-வீன்பெர்க் ஈக்குலிபிரியம் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 109. மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்கனிசம் வித் தியர் ரெஸ்பெக்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைலாவோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறோம். பாம்பிக்ஸ் மோரி, ப்ளூரோபிராக்கியா, டீனியா சோலியம். ஸோ இதில் வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா டீனியா சோலியம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் செல்ஸ் இருக்கும். ப்ளூரோபிராக்கியா பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சி இது. அப்போ இதை வச்சு ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்குறோம் டிக்கு வந்து 1 இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 2 ஆப்ஷன் இருக்குது. அது சிக்கு வந்து 2 இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்குது. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம சொல்லலாம். கொஷின் நம்பர் 109க்கு மீதி 2 நம்ம தெரிஞ்சிக்க வேணும். அப்போ அதுக்கப்புறமா கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இப்போ 2 தான் அப்படின்னு தெரியுது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஏக்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. பைலாவில் பார்த்தீங்கன்னா ரேடுலா, ஸோ ராஸ்பிங் ஆர்கன் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கும். ஸோ அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு ஆர்கன் இருக்கும். ஸோ அதுதான் ரேடுலா. நெக்ஸ்ட்டு பாம்பிக்ஸ் மோரி வந்து ஒரு இன்செக்ட். அதில் என்ன இருக்குன்னா மால்பேஜி டீபிள்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து எக்ஸ்கிரிட்டி ஆர்கனாக ஆக்ட் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இந்த கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 தான். ரைட். The shorter and longer arms of submetacentric chromosome are referred as. சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம் வந்து ஷார்ட்டராகும், ஒரு ஆர்ம் லாங்கராக இருக்கும். ஃப்ரம் த சென்ட்ரோமியர்லேருந்து இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆப்ஷன் ஏ. ஒன்று எஸ் ஆம் ஐ ஆம் ரெஸ்பெக்டிவ்லி. ஒன்று வந்து ஷார்ட் ஆர்ம் வந்து எஸ் ஆம் சொல்கிறாங்க, இன்னொன்று ஐ ஆம் அப்படின்றாங்க. அடுத்தது பி ஆம் Q arm respectively. Q arm, P arm respectively. M arm, N arm respectively. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கொஸ்டின் நம்பர் 110 அப்படின்னா செகண்ட் ஒன்று தான் ஆன்சர். ஷார்ட்டர் அண்ட் லாங்கர். ஷார்ட்டர் பார்த்தீங்கன்னா P arm, லாங்கர் Q arm. மெட்ராசென்ட்ரிக் குரோமோசோம். ஸோ ஆன்சர் 2. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீதி கொஷின்ஸை பார்ப்போம்.